பேரண்ட்ஸ் மேலே நிறைய மிஸ்டேக் இருக்குது. குழந்தைங்களை விளையாட விடாம படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடாது. அடலசன்ட் ஏஜ் குரூப்பில் இந்த பிசிஓடி வரதுக்கு மெயின் ரீசனே வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். ஸோ ஆஸ் பேரண்ட்ஸ் we should get more education and awareness and teach our children. அது வந்து not only from doctors. I always feel, sir, it should be from house also. As a husband, as a mother or mother-in-law, everybody should support and we should help her to, come out of that. எல்லாருக்குமே ஐவிஎஃப் தேவையான கண்டிப்பாக கிடையாது. இப்போது எங்கள்கிட்ட பேஷண்ட்ஸ் வராங்கன்னு நாங்கள் though we are in IVF center, out of 10 people, maybe 1 or 2 will require IVF. இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து அவாய்ட் ஸ்ட்ரெஸ். ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தாலே வந்து there will be lot of weight gain. With lot of stress, when they do all this, it won't work out. Hi all, welcome to our doctor series, Wellness Beyond Treatment. இந்த சீரீஸில் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் பார்த்தோம். அந்த வரிசையில் ஃபர்டிலிட்டி இந்த டாபிக் பற்றி நிறைய பேர் பேசணும்னு சொல்லி என்கிட்ட கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி நான் உங்களோட டவுட்ஸ் அண்ட் கொஸ்டின்ஸை வந்து நீங்கள் நம்ம டாக்டர்கிட்ட ஷேர் பண்ணலாம். டுடே வி ஹேவ் வித் அஸ் டாக்டர் வனிதா ஸ்ரீ with over 22 plus years of experience, Department of Gynecology and Fertility. Welcome to the show, ma'am. We are very happy to have you here. நீங்கள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்கன்னு தெரியும். அதை தாண்டி நீங்கள் ஷோக்கு வந்து இந்த கொஸ்டின்ஸுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு அக்செப்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் மேம். மேம் உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருங்க நீங்கள். I am Dr. Vanitha Sri R. I am a senior consultant gynecologist and fertility specialist practicing at MGM Healthcare, Chennai. மேம் இப்போ வெயிட் லாஸ்ன்ற டாபிக் எடுத்தாலே ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது. அதை கூகுளில் சர்ச் பண்ணால் ரொம்ப ஹை பெயின் கீவேர்டாக இருக்குது வெயிட் லாஸ்ன்றது. அது எஸ்பெஷலி விமென்ஸ் பார்த்தீங்கன்னா ஹார்மோனல் சேஞ்சஸில் ஒன்று நடக்குது, போஸ்ட் ப்ரெக்னென்சியில் ஒரு வெயிட் போட்டுறாங்க. ஸோ இதை வந்து வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூகுளில் பார்த்து நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆக்சுவலி ஹெல்த்தி வெயிட் லாஸ்னால் என்ன மேம், எப்படி ஃபாலோ பண்ணுன்றது நீங்கள் சொல்லுங்கள். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் விச் இஸ் வெரி மச் நீடட் ஃபார் த சொசைட்டி டுடே. வெயிட் கெயின் வந்து அந்த ஒரு adolescent ஏஜ் குரூப்லேயும் கொஞ்சம் நிறைய போடுறாங்க ஹார்மோன் சேஞ்சஸ்னால. அகெயின் இந்த ப்ரெக்னென்சி ஆல்சோ தே கெயின் வெயிட். அதுக்கப்புறம் குறைக்க முடியறதில்ல. தே ஆர் பிஸி வித் த பேபி, டைம் இருக்காது, ஒர்க் திருப்பி போக ஆரம்பிச்சிடுவாங்க. ஸோ இந்த 2 இடத்துல தான் ரொம்ப வெயிட் கெயின் காமனாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு திங் தே ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் கடகடன்னு குறைக்கணும். ஒரு 2 monthsக்குள்ளே நான் வந்து ஆஃபீஸ் போகிறதுக்குள்ளே நான் 20 கிலோ குறைச்சி தான் போகணும். அந்த மாதிரி டார்கெட் பண்ணவே கூடாது. ஹெல்தியர் வேனா இட் இஸ் ஆல்வேஸ் ஸ்லோ அண்ட் ஸ்டடி தான். ஸோ டேக் யோர் டைம். வாட் வி ஆல்வேஸ் அட்வைசஸ், ஒரு மாதத்துக்கு 2 கிலோ 3 கிலோ குறைச்சா கூட போகிறோம். அண்ட் அகெயின் வெயிட் லாஸுக்கு வந்து டயட் பண்ணணுமா, எக்ஸசைஸ் பண்ணணுமா, என்ன பண்ணணும் அப்படின்னு சில பேர் ஒன்லி டயட் ஃபாலோ பண்ணுவோம். ஸ்ட்ரிக்டாக ஃபாஸ்டிங், சாப்பிடாம தே வாண்ட் டு பர்ன் அவுட் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இல்லை சில பேர் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணாமல் எல்லாமே இட்ஸ் ஆல்வேஸ் அ மல்டி டிசிப்ளினரி அப்ரோச். ஸோ வி டெல் தெம் டு டூ எக்ஸசைஸ் ஒரு 45 minutes to 1 hour அந்த மாதிரி ரெகுலராக பண்ண. வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் கன்சிஸ்டன்சி. கடகடன் பண்ணுவாங்க, ஒரு வாரத்தில் கால் வலிக்குது கை வலிக்குது தென் தே ஓன் கோ, அப்படி பண்ணாமல் எவ்ரிடே ஒரு 45 minutes to 1 hour இஃப் தே ஸ்டார்ட் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணாங்கன்னா டெஃபினெட்லி தே வில் ரெடியூஸ் 2 to 3 kgs in a month. ஒன்று வந்து எக்ஸசைஸ், ரெண்டாவது வந்து டயட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஃபாஸ்ட் பண்ணணும் அப்படி நெகட்டிவாக போகணுன்னு அவசியம் இல்லை. டேக் ஹெல்த்தி ஃபுட், லோ கேலரி ஃபுட், லோ கார்போஹைட்ரேட்ஸ் அண்ட் ப்ரோட்டீன் ரிச் டயட். முக்கியமாக நம்ம அந்த ரைஸ் எல்லாம் குறைச்சிட்டு மில்லட்ஸ்க்கு மாறினாலே ஆல் ஆஃப் மை பேஷண்ட்ஸ் தே ரெடியூஸ் ஒரு 2 kgs in a month. தே ஈட் ஆல் 3 meals, 2 தோசை 2 சப்பாத்தி அந்த மாதிரி கரெக்டாக சாப்பிட்டு நிறைய வெஜிடபிள்ஸ், நிறைய ஃப்ரூட்ஸ், இது எல்லாமே ஹெல்ப் பண்ணும். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் லாட் ஆஃப் வாட்டர். வெரி இம்பார்ட்டன்ட் இஸ் குட் ஸ்லீப். அந்த ஈட் ஆன் டைம், ஸ்லீப் ஆன் டைம் நான் எல்லா பேஷண்ட்டுக்கும் சொல்லுவேன். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்து அவாய்ட் ஸ்ட்ரெஸ். ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருந்தாலே வந்து there will be lot of weight gain. With lot of stress, when they do all this, it won't work out. ஸோ ஒரு டிசிப்ளின் மாதிரி தான் டயட், எக்ஸசைஸ் அண்ட் அவாய்ட் ஸ்ட்ரெஸ். அலாங் வித் தட் டூ அதர் திங்ஸ் லைக் ஒரு டிசிப்ளின்டாக லைஃப் டைமுக்கு சாப்பிட்டு எல்லாம் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக தே லூஸ் வெயிட். ஸோ ஃபஸ்ட் திங் இஸ் தே ஹாவ் டு கீப் தேர் கோல்ஸ் ஒரு மாதிரி கரெக்டாக 2 kgs to 3 kgs மேக்ஸிமம் பர் அண்ட் கன்சிஸ்டன்சி. வித் திஸ் தே கேன் வெரி வெல் அச்சீவ் இட். இப்போ பிசிஓடி, பிசிஓஎஸ் ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்குது இப்போ ஃபுல்லாக. ஸோ இந்த ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரொம்ப காமனாகவே இப்போ டீனேஜர்ஸ்டையுமே நிறைய வர ஆரம்பிச்சிருது. ஸோ இது வந்து அவங்களோட லைஃப் ஸ்டைலில் அவங்க சேஞ்சஸ்னால தான் வந்திருக்கா, இல்லாட்டி ஒரு 10 years 15 years முன்னாடி இந்த அளவுக்கு ஃப்ரீக்வன்சி இருந்துச்சா? கண்டிப்பாக இல்லை சார். இந்த லாஸ்ட் 10-15 yearsல தான் இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. அஸ் யூ செட் இட்ஸ் மெயின்லி பிகாஸ் ஆஃப் த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். இப்போ எங்கள் ஏஜுக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய விளையாடி இருக்கோம், ஃபுட் வீட்டில் தான் சாப்பிட்ருக்கோம், அந்த மாதிரி கரெக்டாக இருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் ஜங்க் ஃபுட், நோ எக்ஸசைஸ்.
அப்படியே பார்த்தா லாட் ஆஃப் வீடியோ கேம்ஸ் டிவி பார்க்குறது அண்ட் பேரண்ட்ஸ் மேலே நிறைய மிஸ்டேக் இருக்குது. குழந்தைங்களை விளையாட விடாமல் படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் பண்ணக்கூடாது. அடலசன்ட் ஏஜ் குரூப்பில் இந்த பிசிஓடி வரதுக்கு மெயின் ரீசனே வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ். ஸோ ஆஸ் பேரண்ட்ஸ் we should get more education and awareness and teach our children. Children don't know. Our friend panna they want to do. So we should tell them to do exercise or some ஒரு ஏதோ ஒரு கேமில் போட்டு இல்லை டான்ஸில் போட்டு விடுங்க. ஸோ 1 hour of some physical activity every day, whether they are in 10th 12th doesn't matter. Health is wealth. ஃபஸ்ட்டு ஹெல்த் நல்லா இருந்தால் தான் நம்ம எதுவுமே அச்சீவ் பண்ண முடியும். ஸோ tell them to do definitely 1 hour of some playing, some games, something physical activity. Then nutritious diet. இந்த adolescent age groupல நிறைய அயன் ரிச் ஃபுட் கொடுக்கணும். அதே மாதிரி வெயிட்டையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி. ஸோ என்கரேஜ் தேம் டு டேக் லாட் ஆஃப் வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், வாட்டர் அண்ட் ஃபுட்டு வந்து கம்மியாக எடுத்துகிட்டு நிறைய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கணும். டெல் them to avoid junk foods and again sleep pattern even for them. எஸ்பெஷலி காலேஜ் அண்ட் தென் ஒர்க் பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட்ஸில் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய வெயிட் கெயின் போடுவாங்க. தேல் கம் வித் தட் ஹிஸ்ட்ரி. 3 months ஐ எம் கோயிங் ஃபார் த நைட் ஷிஃப்ட்ஸ் அண்ட் ஐ எம் ஹேவிங் weight gain. It's very important. அது பிகாஸ் அந்த மெட்டபாலிசமே மாறி போகுது, டைமிங்ஸ் எராட்டிக்காக இருக்குது அண்ட் லாட் ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. இது எல்லாமே will add on to it. ஸோ டெஃபினெட்லி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் வில் ட்ரீட் PCOS. மெடிசனே தேவைப்படாது if they will definitely do it. So when they come to us, first thing is not medicines. We tell them, give them 2 to 3 months time, tell them to follow lifestyle. 80% of the time they will become all right without medication. Without medication. Sure. இப்போ பிசிஓடியில் வந்து ரொம்ப எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்கள வந்து பார்க்கணும், இல்லை எதை இக்னோர் பண்ணக்கூடாது, எது வந்து பரவாயில்லன்னு சொல்லி ஃப்ரீயாக விடலாம்? ஓகே, பிசிஓஎஸில் காமனாக ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க திடீர்னு ஒரு வெயிட் போடும். ஒரு 10 kgs 8 kgs ட்ரெஸ் எல்லாம் பத்தலை, சடன்லி தேல் கெயின் வெயிட். அப்புறம் கொஞ்சம் பீரியட்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். 1 month வந்துட்டு தான் அந்த டாக்டர். இப்போ பார்த்தீங்கன்னா 2 monthsக்கு வருது, 3 monthsக்கு வருது. ஸோ தேல் ஹேவ் டிலேட் பீரியட்ஸ், வெயிட் கெயின். சின்ன குழந்தைங்க நிறைய பிம்பிள்ஸ் வரும், ஒரு மாதிரி பிம்பிள்ஸ் வித் ஸ்கார்ஸ். ஸோ அவங்களுக்கு அது மார்க்ஸ் மாதிரி இருக்கும். அதுக்காகவே தே வில் கம். அண்ட் அப்நார்மல் ஹேர் க்ரோத், ஹிட்ஸுட்டிசம்னு சொல்லுவோம். அதாவது சின்னில் ஹேர் இருக்கலாம், அப்நார்மல் கையில் காலில் கூட கொஞ்சம் நிறைய ஹேர் க்ரோத் இருக்கும். இதெல்லாம் தான் காமனாக பிசிஓடி சிம்டம்ஸ். ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்பில் கொஞ்சம் தாண்டி வரும்போது ஃபர்டிலிட்டி இஷ்யூஸ், குழந்தைங்க ஃபார்ம் ஆகலைன்னு சொல்லிட்டு நம்மள்ட்ட வருவாங்க. இதுதான் காமன் நாஸ்ட்டாக பார்க்குற சிம்டம்ஸ். இன்னொரு முக்கியமான டாபிக் வந்து ஐவிஎஃப். ஃபஸ்ட்டு ஐவிஎஃப்னா என்ன மேம்? ஓகே, ஐவிஎஃப்னா இன்விட்ரோ ஃபர்டிலைசேஷன். இது தமிழில் சொல்லணும்னா செயற்கை முறையாக பேபி ஃபார்ம் பண்ணுறது. இப்போ நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆண் அணுக்கள் பெண் அணுக்கள் சேர்ந்து பேபி ஃபார்ம் ஆகிறது உடலில் நடக்குது, இயற்கையாக நடக்கிறது. when we call it as a இன்னொரு ஐவிஎஃப் ஆர் செயற்கை முறை அப்படின்னா, நம்ம லேடிஸோட எக்கை வெளியே எடுத்து ஜென்ஸோட ஸ்பெர்மையை வாங்கி நாங்கள் பேபியை வெளியே ஃபார்ம் பண்ணுறோம். வெளியே, நாட் இன்சைட் த பாடி, இட் இஸ் ஃபார்ம்ட் அவுட் சைட் and it is put into the mother's womb. That is called as IVF. In vitro na வெளியே, in vivo na உள்ள. ஸோ வெளியே நாங்கள் பேபி ஃபார்ம் பண்ணிட்டு உள்ளே போடும்போது we call it as IVF or செயற்கை முறையில் பேபி ஃபார்ம் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். யாரெல்லாம் வந்து ஐவிஎஃப் எடுத்துக்கலாம் மேம்? எல்லாருக்குமே ஐவிஎஃப் தேவையான கண்டிப்பாக கிடையாது. இப்போது எங்கள்கிட்ட பேஷண்ட்ஸ் வராங்கன்னு நாங்கள் தோ வி ஆர் இன் ஐவிஎஃப் சென்டர், அவுட் ஆஃப் 10 people மேபி 1 or 2 will require IVF. நாட் பயந்துக்குவாங்க நிறைய பேர், ஐவிஎஃப் சென்டருக்கு போனால் எல்லாருக்குமே ஐவிஎஃப் பண்ணுவோம். கண்டிப்பாக கிடையாது. இது என்ன பிரச்சனைனா, we have to evaluate them and find out the cause. எதனால் இவங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகலை? 2 விஷயம். ஒன்று மேல் ஃபேக்டர், ஃபீமேல் ஃபேக்டர். ஹஸ்பண்டுக்கு எல்லா பேராமீட்டர்ஸ் நார்மலாக இருக்கான்னு பார்ப்போம், லேடிஸ்க்கு எல்லா பேராமீட்டர்ஸ் நார்மலாக இருக்கான்னு பார்ப்போம். ஐவிஎஃப் எப்போ தேவைப்படும் அப்படின்னா, இஃப் தேர் ஹேவிங் பைலேட்ரல் டியூபல் பிளாக், ஃபெலோபியன் டியூப்ஸ்ன்னு இருக்கும், அது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அங்கே தான் பேபி ஃபார்ம் ஆகும். அதுக்கப்புறம் இட் கம்ஸ் டு த யூட்ரஸ் அண்ட் க்ரோஸ். ஸோ பைலேட்ரல் 2 டியூபும் பிளாக்காக இருக்குன்னு ஒரு HSGங்கிற டெஸ்ட்டில் கண்டுபிடிப்போம். அப்படி இருந்தால் கண்டிப்பாக ஐவிஎஃப் தான் பண்ணி ஆகணும். 2வது செமனில் ரொம்ப கம்மியாக இருக்குன்னா, அந்த குவான்டிட்டி, மொட்டிலிட்டி அண்ட் நார்மல் ஃபார்ம்ஸ், இது 3மே ப்ராப்ளமாக இருக்குது, ரொம்ப கம்மியாக இருக்குன்னா we go for IVF. அண்ட் சிவியர் எண்டோமெட்ரியோசிஸ். எண்டோமெட்ரியோசிஸ்னால் they will present with சிவியர் வயிற்று வலி, உள்ள ஒரு சின்ன சின்ன சிஸ்டெல்லாம் இருக்கும். அவங்களுக்கு சம்டைம்ஸ் கன்சீவ் ஆகிறது ப்ராப்ளம் இருக்கும். அது வந்து நார்மலாகவே ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க, ரொம்ப வருஷம் ஆயிருக்கும். இப்போ கல்யாணம் 7 வருஷம் ஆயிடுச்சு, 8 வருஷம் ஆயிடுச்சு, நார்மலாக ட்ரை பண்ணியிருக்காங்க, மெடிசன்ஸ் கொடுத்து ட்ரை பண்ணியிருக்காங்க. அப்புறம் IUIன்னு ஒன்று பண்ணுவோம், இன்ட்ராயூட்ரைன் இன்செமினேஷன். அது ஒரு 3 to 4 cycles பண்ணுவோம். அதுலேயும் ஃபெயிலியர் ஆச்சுன்னா we go for IVF. So IVF is not the first line treatment for anything. We have to evaluate the patient, accordingly we have to treat them. ஸோ விமன்ஸ் வந்து இப்போ பேலன்ஸாக இருக்கணும்னா அவங்களுக்கு வந்து மென்டல் ஹெல்த் இருக்குது, ஃபிசிக்கல் ஹெல்த் இருக்குது, தென் ஹார்மோனல் சேஞ்சஸ்லாம் இருக்குது ஃபுல்லாக. ஸோ இது வந்து எந்தெந்த ஏஜ் ஃபேக்டரில் இது வந்து அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், எந்தெந்த ஏஜ் ஃபேக்டரில் அது வந்து அஃபெக்ட் பண்ணும் அவங்களுக்கு இந்த ஃபிசிக்கல் ஹெல்த் வந்து, மென்டல் ஹெல்த் அண்ட் ஹார்மோனல் சேஞ்சஸ்?
ஆக்சுவலி இந்த மூணுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் இன் ஆல் த ஏஜ் குரூப். இட்ஸ் நாட் பர்டிகுலர்லி இன் ஒன் ஏஜ் குரூப். இப்போ மூணாக பிரிச்சுப்போம். எப்பயுமே ஒரு விமனை வந்து ஒரு அடலசன்ட் ஏஜ் குரூப், அதாவது ஒரு 10 இயர்ஸ்லேருந்து 15 இயர்ஸ்க்கு அந்த குழந்தை மாற்றம் வரும்போது தே அண்டர்கோ லாட் ஆஃப் ஃபிசிக்கல் சேஞ்சஸ் அண்ட் மென்டல் சேஞ்சஸ். ரெண்டாவது வந்து ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப், ஒரு 20 to 35 அந்த குழந்தை ஃபார்ம் ஆகிற அந்த ப்ரெக்னென்சி ரிலேட்டட் அந்த டைம்லையும் ஒரு ஃபிசிக்கல் ஸ்ட்ரெஸ், மென்டல் ஸ்ட்ரெஸ் அண்ட் பாடிலி சேஞ்சஸ் வரும். தேர்டு வந்து மெனோபாஸ் பக்கத்தில் 40+, அதுலேயும் பயங்கரமான ஒரு மூட் ஸ்விங்ஸ் அண்ட் மென்டல் சேஞ்சஸ் வரும். ஸோ எல்லா ஏஜ் குரூப்லேயுமே லேடிஸ் கோ த்ரூ தட். ஸோ ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிட்டோன்னா கேர்ள்ஸ், அடலசன்ட் கேர்ள்ஸில் அந்த வெயிட் போடுவாங்க, சேம் இர்ரெகுலர் பீரியட்ஸ் வரலாம். ஸோ இவங்களுக்கு எல்லாமே லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அண்ட் நிறைய கவுன்சிலிங் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக நான் என்ன சொல்லுவேன்னா, குழந்தைங்களை கூப்பிட்டு வருவாங்க, பட் மதர்ஸ் வில் நாட் ஈவன் நோ தி பீரியட்ஸ் வந்ததா வரலையா, திரும்பி கேட்பாங்க எப்போடா வந்தது, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. ஆஸ் அ மதர் வி ஷுட் நோ வென் அவர் டாட்டர் காட் பீரியட்ஸ், ஹவு இஸ் இட், லைக் ஃப்ளோ இஸ் நார்மலா, பெயின் இதாக இருக்குது, அதெல்லாம் நம்ம வந்து மானிட்டர் பண்ணணும் ஆஸ் பேரண்ட்ஸ். ஸோ அது ப்ளஸ் இட் வில் ஹெல்ப் தெம் டு ஃபீல் மோர் கான்ஃபிடென்ட். அந்த மென்டலி ஆல்சோ தே வில் ஃபீல் கான்ஃபிடென்ட். அந்த பாடிலி சேஞ்சஸ், சடனாக வெயிட் போடுவாங்க, they'll have all the organs develop ஆகும்போது ஒரு மாதிரி ஷையாக ஃபீல் பண்ணுவோம் அந்த கேர்ள்ஸ். ஸோ we should explain them this is normal, all of us go through this. அம்மாக்கும் இதே மாதிரி தான் இருந்தது, தங்கச்சிக்கும் இதே மாதிரி தான் வரும், ஸோ இட் இஸ் நார்மல் அப்படின்னு சொல்லிட்டு we have to explain them. In that way அந்த ஃபிசிக்கல் சேஞ்சஸ், மென்டல் சேஞ்சஸ் அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ரீப்ரொடக்டிவ் ஏஜ் குரூப்லேயே இந்த ப்ரெக்னென்சியில் ஒரு பெரிய வெயிட் கெயின் வரும். அப்போ வந்து ரொம்ப அப்செட் ஆகிடும் பேஷண்ட். சில பேஷண்ட் சாப்பிடவே மாட்டாங்க, வெயிட் போடுது டாக்டர், எப்படி நான் குறைப்பேன், 12 கிலோ போட்டுட்டேன். ஸோ அவங்களுக்கு எப்படி கவுன்சில் பண்ணுவோன்னா, அந்த டைமில் அந்த வெயிட்டை பற்றி ரொம்ப கவலைப்பட வேண்டாம், ஜஸ்ட் ஈட் ஹெல்தி, அப்புறமா குறைச்சிக்கலாம். இப்போ உங்களோட டார்கெட் வந்து டு ஹாவ் அ ஹெல்தி பேபி அண்ட் ஹெல்தி டெலிவரி அண்ட் லாக்டேட் த பேபி ஃபார் த நெக்ஸ்ட் 6 months அட்லீஸ்ட். அதுக்கப்புறம் அந்த 6 மாதம் முடித்த பிறகு நம்ம வெயிட்டை குறைச்சிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த மாரல் சப்போர்ட் கொடுக்கணும், வெயிட் பற்றியும் சரி. அதே மாதிரி அந்த ஏஜ் குரூப்பில் போஸ்ட் டெலிவரியெல்லாம் ரொம்ப டிப்ரெஷனில் இருப்பாங்க, தூக்கம் இருக்காது லேடிஸ்க்கு, அந்த நைட் ஃபுல்லாக ஃபீட் பண்ணுவாங்க, பகலில் முழிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு தே நீட் லாட் ஆஃப் கவுன்சிலிங் அண்ட் சப்போர்ட். அது வந்து நாட் ஓன்லி ஃப்ரம் டாக்டர்ஸ், ஐ ஆல்வேஸ் ஃபீல் சார் இட் ஷுட் பி ஃப்ரம் house also, as a husband, as a mother or mother-in-law, everybody should support and we should help her to come out of that. And the mulchirukkumbod sometimes they can take care and give her some sleep. So idella and the stage la romba important. Again, as I told you, in the third phase and the perimenopause nu solluvom. Menopause engiradhu periods nindu poradhu, but oru last 7 years ave ladies will undergo that change. அது ஒரே நாள்ல வராது. ஹார்மோன்ஸ் இப்படி பீக்கில் இருந்து ஸ்லோவாக தான் குறைஞ்சி வரும். ஸோ அந்த ஒரு 5 to 7 இயர்ஸே பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ரொம்ப சடனாக வேர்க்கிறது, இரிட்டபிளாக இருப்பாங்க, மூட் ஸ்விங்ஸ், வெயிட் கெயின், டிப்ரெஷன், இது எல்லாம் அந்த பாடிலி சேஞ்சஸ் அண்ட் மென்டல் சேஞ்சஸ் வில் ஹேப்பன் இன் பெரிமெனோபாஸ். அகெயின் அங்கே நிறைய சப்போர்ட் தேவைப்படும். அங்கே வந்து வி டெல் தேர் சில்ட்ரன் ஆல்சோ டு ஹெல்ப் அவுட். அவங்க ஹோமாக இருந்தால் இட்ஸ் ஓகே, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் தி சேஞ்சஸ் தட் ஷீ இஸ் அண்டர் கோயிங். ஸோ வி ஹாவ், இட்ஸ் லைக் ட்ரீட்மெண்ட் involves doctor, the patient and her surroundings. So only then it is complete. Just மாத்திரை மட்டுமே ஒர்க் ஆகாது. அதனால தான் உங்கள் டாபிக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. It's not only medications, we need lot of other things. Apart from doctors, we need support from our environment where we live. அதே மாதிரி இப்போ நீங்கள் இது சொன்னீங்க, லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் சொன்னீங்க, சுற்றி இருக்கவங்க எப்படி கவுன்சில் பண்ணணும், எப்படி எந்தெந்த ஏஜில் அவங்களை சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னீங்க. அதே மாதிரி அவங்களோட செல்ஃப் டிசிப்ளின், ஃபுட் ஹேபிட்ஸ் வந்து எந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் அவங்களுக்கு ஒரு ஹெல்த்தி யூட்ரஸாக இருக்கட்டும், விமனுக்கு தேவையான முக்கியமான விஷயம் வந்து என்ன, அது எப்படி அவங்க ஹெல்த்தியாக வச்சுக்கணும். ஃபுட்டில் வந்து ஃபுட் ஆஸ் மெடிசன், உணவே மருந்து. ஏன்னா நம்ம ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து we are inspired by the concept of food as medicine. ஸோ அது வந்து அதில் உங்கள் வியூஸ் என்ன? ஒரு இம்பார்ட்டன்ட் சேஞ்ச் இன் அ மேன் அண்ட் அ விமன் பார்த்தீங்கன்னா, கேர்ள்ஸ் அண்ட் விமன் வில் லூஸ் பிளட் எவ்ரி மந்த். ஒரு மினிமம் அமௌண்ட்டாக இருந்தாலும் அதில் நிறைய சேஞ்சஸ் வரும். ஃபிசிக்கலி, மென்டலி வி ஃபீல் வெரி வீக் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம். ஆல் த விமன் வில் கோ த்ரூ திஸ். அது உங்கள் மதராக இருக்கலாம், உங்கள் ஒய்ஃபாக இருக்கலாம், உங்கள் சிஸ்டராக இருக்கலாம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. தே வில் ஹேவ் சம் பெயின் அண்ட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு திங் வந்து தே ஷுட் கான்சன்ட்ரேட் ஆன் தேர் டயட். முக்கியமாக அயன் ரிச் ஃபுட் ஆஸ் விமன் இஸ் கன்சர்ன். ஒரு 10 வயசுக்கு மேலே குழந்தைங்களுக்கே நம்ம கான்ஷியஸாக ஒரு பேரிச்சம்பழம் கண்டிப்பாக சாப்பிடணும், கீரைகள் கண்டிப்பாக கொடுக்கணும். பட் நிறைய பேர் சொல்லுவாங்க, எனக்கு குழந்தை கீரையே பிடிக்காது டாக்டர், கீரை வச்சா சாப்பிட மாட்டா. இதெல்லாம் ரொம்ப காமன் கம்ப்ளைண்ட்ஸ் தட் வி கெட். ஸோ ஆஸ் பேரண்ட்ஸ் வி ஹேவ் டு டேக் கேர் ஆஃப் தேர் டயட்டில் மெயின் அயன் ரிச், ஃபோலிக் ஆசிட், ஒமேகா 3. ப்ரெக்னென்சிக்கு வரும்போது அதே தான் ஒமேகா 3. அவங்க அங்கேயும் திருப்பி பேபி ஃபார்ம் ஆகும்போது நிறைய அனீமியா வரும். செகண்ட் ட்ரைமஸ்டர்னு சொல்லுவோம். பேபி 5th month 3rd to
5th 6th மந்த் டைமில் வந்து நிறைய ஹீமோ டைல்யூஷன் சொல்லுவோம். நார்மலாகவே நார்மல் ஹீமோக்ளோபின் இருக்க மதருக்கே வந்து ஹீமோக்ளோபின் ட்ராப் இருக்கும். ஸோ அவங்களுக்கும் அயன் ரிச் ஃபுட் ரொம்ப அவசியமாக இருக்கும். அண்ட் ப்ரெக்னென்சியில் ப்ரோட்டீன் ரிச், மோர் தென் கார்போஹைட்ரேட்ஸ் ப்ரோட்டீன் ரிச் கொடுக்கணும். ப்ளஸ் இந்த டயபெட்டிஸ் ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது, இல்லை பேஷண்ட் கொஞ்சம் ஒபீஸாக இருக்காங்கன்னா we should tell them to avoid sugars and cut their carbohydrates. மெயினாக ரைஸை குறைச்சிட்டு நிறைய மில்லட்ஸாக எடுத்துக்க சொல்லணும். ஃபுட்டை குறைச்சிட்டு ரைஸ் கண்டென்ட்டை குறைச்சிட்டு வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்கணும். பிகாஸ் இட் ஹஸ் லாட் ஆஃப் மினரல்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் அண்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ். ஸோ இதெல்லாம் அதே மாதிரி when we go to menopausal age group they need lot of calcium. Apart from all this, கால்சியமும் சேர்த்து கண்டிப்பாக அவங்க எடுக்கிற மாதிரி. ஆஃப்டர் 40 we tell every women to take a calcium tablet because நம்ம டயட்டில் அவ்வளோ ரிச் கால்சியம் இல்லை. ஸோ தே கம் டு அஸ் வித் லாட் ஆஃப் பாடி பெயின்ஸ். அதே மாதிரி விட்டமின் டி ரொம்ப லோவாக இருக்குது இப்போ எல்லாருக்குமே. ஸோ இதெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ண அண்ட் we should tell them to get exposed to sunlight for 1 or 2 hours in that menopausal age group for vitamin D3. இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இட்ஸ் நாட் அபவுட் ஃபுட், அகெயின் எக்ஸசைஸ் அண்ட் சன்லைட் எக்ஸ்போஷர். இது எல்லா ஏஜ் குரூப்புக்குமே தேவைப்படும். அதே மாதிரி ஒரு ஸ்டடி என்ன சொல்கிறாங்கன்னா, மேக்ஸிமம் வந்து இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்து மோர் தென் 60% விமன்ஸ் வந்து அனிமிக்காக தான் இருக்காங்க. அவங்க ஹீமோக்ளோபின் கவுண்ட் வந்து ஹெச்பி கவுண்ட் கம்மியாக தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்னென்ன மாதிரியான ஃபுட்ஸ் வந்து எங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சது வந்து எங்களை கேட்டால் நான் முருங்கைக்கீரை தான் நான் சொல்லுவேன் ஓப்பனாகவே. நான் நீங்கள் சொல்லுங்கள் டேட்ஸ் சொல்கிறீங்க. இந்த முருங்கைக்கீரை டேட்ஸ் எந்த அளவுக்கு ஹீமோக்ளோபின் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணும் மேம் ஜென்ரலாக நேச்சுரல் ஃபுட்டாக பார்க்கும்போது? சம் டைம் அதான் இது இப்போ நம்ம என்னென்னா we see the hemoglobin value. இப்போது 10க்கு கீழே இருக்குது 9 எல்லாம் இருக்குன்னா ஓகே, நீங்கள் டயட்டை கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரிக்டாக நாட் ஓன்லி முருங்கைக்கீரை பீட்ரூட் ஆப்பிள்ஸ் எல்லாத்துலேயுமே நிறைய அயன் இருக்குது. பேரிச்சம்பழம், ஃபிக்கு, ஆப்ரிகாட்ஸ். நான்வெஜ்ஜில் பார்த்தீங்கன்னா லிவர் அண்ட் ஸ்ப்ளீன் அதெல்லாம் நிறைய அயன் கண்டென்ட் இருக்குது. அதே மாதிரி குழந்தைங்களுக்கு நம்ம ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது இந்த கடலை உருண்டை அது மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா ஜாகரியாஸ் அயன் அண்ட் ஹனி. டேட்ஸை வந்து அப்படியே கொடுத்தா பிடிக்காது. யூ கேன் மேக் சம்திங் அண்ட் கிவ் இட் டு தெம் அந்த மாதிரி. ஸோ ஃபுட் இந்த மாதிரி கான்சன்ட்ரேட் பண்ணி கொடுக்கும்போது அயன் கண்டென்ட் வில் பி பெட்டர். மேம் இப்போ நம்ம ஹாஸ்பிட்டல் எம்ஜிஎம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் இருக்குது ஃபுல்லாக. வாட் ஸ்பெஷல் இன் எம்ஜிஎம் மேம்? நீங்கள் சொன்ன நிறைய ஃபெர்டிலிட்டி சென்டர்ஸ் இருக்குது. எம்ஜிஎம்மில் வந்துட்டு ஆஸ் ஐ டோல்ட் யூ வி கான்சன்ட்ரேட் மோர் ஆன் லைஃப் ஸ்டைல். எடுத்த உடனே எல்லாருக்கும் நான் சொன்ன மாதிரி ஐவிஎஃப் போக மாட்டோம், போக தேவையில்லை. அவசியம் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் we go for IVF. that is the first thing. Second thing is we have counselors, we have nutritionist. It's again a multidisciplinary approach. நாங்கள் பேசுவோம், இவங்களுக்கு டயட் கவுன்சிலிங் நிறைய தேவைப்படும்னா we send them to a nutritionist. and sometimes ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக இருப்பாங்க. 2 IVF ஃபெயிலியர் ஆயிடுச்சு டாக்டர், எனக்கு நம்பிக்கையே இல்லை, என்னால் வந்து எனக்கு குழந்தை பிறக்குமான்னு தெரியல, என் ஹஸ்பண்டை நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறேன், அவர் தான் கேட்க மாட்டேங்கிறார். அந்த அளவுக்கு டிப்ரெஸ்டாக இருப்பாங்க கேர்ள்ஸ். 2 IVFனா ஃபெயிலியர் ஆகிடலாம். 3 IVF ஃபெயில்டு அவுட் சைட்லாம் நம்மகிட்ட வருவாங்க ரெஃபர் ஆகிட்டு. ஸோ அவங்களுக்கெல்லாம் they need lot of counseling. so we have counselors. எல்லா IVF சென்டர்லையுமே கவுன்சிலர்ஸ் இருப்பாங்க. they play a very very major role. ஒரு 2-3 சிட்டிங் உட்காந்து அவங்கள்ட்ட பேச வேண்டியிருக்கும். we should tell them all positive stories and make them all ready. still you can become pregnant அப்படின்ற மாதிரி. அதில் how we do better அப்படின்னா we have something called PGT, pre-implantation genetic diagnosis இருக்கு. இது பண்ணுறதுல என்ன அட்வான்டேஜ்னா, அந்த எம்ப்ரியோஸ் நம்ம ஃபார்ம் பண்ணுறோம் இல்லைங்களா டெஸ்ட் டியூப் பேபியில், அந்த பேபி வந்து குரோமோசோமலி நார்மலாக இல்லையான்னு கண்டுபிடிக்க முடியும் இந்த பிஜிடியில். ஸோ குரோமோசோமலி நார்மலாக இருந்தால் மட்டும்தான் நாங்கள் உள்ளே போடுவோம். ஸோ இது ஒரு திங் தட் நிறைய சென்டர்ஸில் இருக்கலாம். தட் இஸ் சம்திங் விச் வி ஹேவ். ப்ரீ-இம்ப்ளான்டேஷன் ஜெனட்டிக் டயக்னோசிஸ் அண்ட் டெஸ்டிங்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் வந்து நிறைய வாட்டி கன்சீவ் ஆகிருப்பாங்க, ஆனால் அபார்ஷன் ஆகிருக்கும். ஸோ அவங்களுக்கு நாங்கள் ஹிஸ்ட்ரோஸ்கோப்பி பண்ணுவோம், பண்ணிவிட்டு ஈரான்னு ஒரு டெஸ்ட் இருக்குது, அது பண்ணுவோம். அப்புறம் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த PCOS பேஷண்ட்ஸுக்கு வந்து முட்டை ரொம்ப ஹார்டாக இருக்கும், தே கான்ட் பிரேக் இட். ஸோ வி யூஸ் லேசர்ஸ் ஃபார் ஹேச்சிங் தெம். ஸோ இதெல்லாம் ஃபியூ அட்வான்ஸ் திங்ஸ் தட் வி ஹேவ். மெனி ஆஃப் தெம் வில் ஹேவ், ஃபியூ சென்டர்ஸ் வில் நாட் ஹேவ். ஸோ இது முக்கியமாக வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் பிகாஸ் வி ஹேவ் கேன்சர் சென்டர் அலாங் வித் அஸ், வி டூ சம்திங் கால் க்ரையோ ப்ரிசர்வேஷன். க்ரையோ ப்ரிசர்வேஷன் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 28-year-old பேஷண்ட் என்கிட்ட வந்திருக்காங்க. ஆக்சுவலி இந்த 3 மாதத்துலேயே 3 பேஷண்ட் நான் அந்த மாதிரி பார்த்துருக்கேன். தே கம் டு கேன்சர் ஸ்பெஷலிஸ்ட் ஃபார் கேன்சர். ஸோ தே ஹாவ் டு அண்டர்கோ சர்ஜரி, தென் கீமோதெரப்பி. அதுக்கப்புறம் அவங்களோட ரீப்ரொடக்டிவ் கெப்பாசிட்டி என்னவா இருக்கும்னு நமக்கு தெரியாது. அவங்களுக்கு குழந்தை கிடையாது, மேரிட் ஃபார் 1 year 2 year அந்த மாதிரி. ஸோ ஃபார் தீஸ் பேஷண்ட்ஸ் வி டூ சம்திங் கால் க்ரையோ ப்ரிசர்வேஷன். இங்கே என்ன பண்ணுவோம்னா, IVF மாதிரியே மெடிசன்ஸ் கொடுத்துட்டு எக்கு பிக்கப் பண்ணிவிட்டு, மேரிடாக இருந்தால் ஹஸ்பண்டோட ஸ்பெர்மையும் சேர்த்து எம்ப்ரியோஸ் ஃபார்ம் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுப்போம். தென் த பேஷண்ட் வில் கோ த்ரூ த கேன்சர் ட்ரீட்மெண்ட், finish the treatment. After 6 months or 1 year, they'll come back to us and go for the embryo transfer.
So we preserve their reproductive potential. This is for married. I had 2 patients in the last 6 months who was unmarried, diagnosed with cancer. ஸோ அவங்களுக்கு வந்து எக்கை மட்டும் எடுத்து வச்சுப்போம். we do something called ovum freezing or egg freezing. ஏன்னா ஹஸ்பண்ட் இல்லை இல்லையா, அப்புறமா they will go for marriage. So we can do the egg freezing also. This is one. அதே மாதிரி பாய்ஸ்க்கும் பண்ணுறோம். lot of malignancies in boy childrenக்கு வரும்போது அவங்களோட செமனையும் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து something we do out of the way, like it's available. முக்கியமான விஷயம் என்ன, நிறைய பேருக்கு இதெல்லாம் இருக்குன்னு கூட தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது. So it is something really a good thing. And there is one thing called social freezing. அதுவும் நாங்கள் we have license and we do this. இதில் என்னன்னா, nowadays as we all know, girls are all career oriented. நான் 35 வயசுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணி, இப்போ last month also we had one girl who wanted to go to US and she'll come back after 3 years. அப்புறம் தான் she want to get married. Her age is already 31, 32. ஸோ அவங்க 35ல வரும்போது அவங்களோட எக் எவ்வளோ இருக்கும், எக் ரிசர்வ் இருக்குமா இருக்காதான்னு தெரியாது. ஃபார் சச் பேஷண்ட்ஸ் we do something called social freezing. that is again IVF stimulation கொடுத்துட்டு எக்கை எடுத்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுப்போம். they will come back after 3 years, then they will get married, then the husband can come, we can use his semen and make babies and we can put it to them. So these are all things that we do. ரொம்ப astonishing advanced thing which we do it in a right way. இது வந்து எங்களோட சிக்னேச்சர் ப்ராடக்ட் முருங்கைக்கீரை டிப் சூப். இது நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க அயன் கண்டென்ட் ரொம்ப எல்லாத்துக்கும் நிறைய தேவைன்னு சொல்லி. ஸோ அதில் நாங்கள் எடுத்த ஒரு ஸ்டெப் ஒரு 5 years பேக் எடுத்தது தான் இந்த டிப் சூப். இது வந்து முருங்கைக்கீரை ட்ரை பண்ணி சால்ட், பெப்பர் அண்ட் கியூமன் ஆட் பண்ணிவிட்டு இந்த பிளாஸ்டிக் ஃப்ரீ ஃபில்டர் பேக்ஸில் போட்டிருக்கோம் நாங்கள். இது எதுக்குன்னா, டெய்லி முருங்கைக்கீரை சாப்பிட முடியாது, எனக்கு வீட்டில் இருந்தாலும் சமைக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிற நிறைய பேஷண்ட்ஸ் நீங்கள் இருக்காங்க. என்னோட கஸ்டமர்ஸ் நிறைய சொன்னாங்க. ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணுன்றதுக்காக, ஹெல்த்தியாக கொடுக்கணுன்றதுக்காக முருங்கை சூப் இது. இதை வேறெவர் யூ ட்ராவல் நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். நீங்கள் ஹாட் வாட்டர் இருந்தால் ஒன்று போதும், போட்டு நீங்கள் குடிச்சிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் ஆஸ் அ டாக்டர் ஐ நோ, ஐ மீன் ப்ராடக்ட்டுங்கிறத விட அந்த முருங்கைக்காய் கீரை வந்து டெஃபினெட்லி விமெனுக்கு அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட். என்ன ஒரே விஷயம்னா, அது பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் கம்பர்சம், டைம் இருக்காது, க்ளீனிங் அண்ட் ஆல் தட். இட்ஸ் ரியலி அ குட் ப்ராடக்ட் ஆஸ் ஃபார் அஸ் லேடிஸ் ஆர் கன்சர்ன்ட். இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னால் சொல்ல முடியும். லைக் ஃபார் எக்ஸாம்பிள், இதில் அயன் கண்டென்ட் இருக்குது, அது எல்லாருக்குமே தெரியும். அதுதான் தட் லாட் ஆஃப் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இன் திஸ், விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாம் இருக்குது. இது அகெயின் தண்ணியில் போட்டு இது குடிக்கும்போது நிறைய தண்ணியும் கன்சியூம் ஆகும். ஸோ ஈவன் யூ ஆட் வாட்டர் டு தி பாடி. ஸோ தட் இஸ் அனதர் திங். And high fiber content. Any கீரை we all know, so lot of fibers are there. And இந்த மாதிரி சில கீரைகளுக்கு we have something like anti-inflammatory properties சொல்லுவோம். உடம்புல தானா ஹீலிங் மெக்கானிசம் நடக்கிறதுக்கு, and immunity will be boosted with all the கீரை, especially முருங்கைக்கீரை. It's one of our Indian traditional thing, but unfortunately அது ரொம்ப யூஸும் பண்ணுறதில்ல. டெஃபினெட்லி ஈவன் ஐ லைக் டு ஹேவ் இட் அட்லீஸ்ட் ஒன்ஸ் இன் 2-3 days, பட் டைமும் இருக்காது அண்ட் கொஞ்சம் ப்ராசஸ் வந்து கஷ்டம். ஸோ டெஃபினெட்லி திஸ் இஸ் கோயிங் டு பி அ ரியலி குட் திங் பிகாஸ் இட்ஸ் இன் அ ஸ்மால் பேக்கெட் அண்ட் ஈஸி டு ப்ரிப்பேர் அண்ட் ஹேவ் இட். ரியலி இட்ஸ் அ குட் ஐடியா. தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்கள் ஜஸ்ட் ஃப்ளேவர் கூட ஸ்மெல் பண்ணி பாருங்கள், யூ வில் ஃபீல் த அரோமா. Definitely nice. Thank you so much ma'am for சின்ன கொஸ்டின்ஸ்லேருந்து இன்டெப்த் ரொம்ப அட்வான்ஸாக போகிற வரைக்கும் நிறைய விஷயங்கள் எங்களுக்கே தெரியல சுத்தமாக. இந்த மாதிரி மக்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும்னு நம்புறேன் நான். டெஃபினெட்லாக இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் இஸ் ரியலி நீடட் பிகாஸ் அந்த அவேர்னஸ் வி கேன். இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் இருக்குன்னே தெரியாது. அது கான்செப்ட் கொஸ்டின் தெரிஞ்சது ஆன்சர் தெரியும்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கிறதே தெரியாது, நிறைய பேருக்கு தெரியாது, இன்க்ளூடிங் மை செல்ஃப். ஸோ இதுக்கெல்லாம் ஓப்பனாக நீங்கள் ஃபேக்டை உடச்சி நீங்கள் சொன்னதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி மேம். Thanks for being here ma'am. Thank you so much.